ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாளி இவ்வரி இடம்பெற்ற நூல் எது? ராமாயணம். யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைதேர்ந்த சிற்பிகள் யார்? பல்லவர்கள். தில்லையாடி வள்ளியம்மை, இதில் தில்லையாடி என்பது வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர்? அம்புஜத்தம்மாள். ஜி. போப் பாய்மரக் கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும் எந்த மொழி நூல்களை படித்தார்? வடமொழி தமிழ். ஒப்புரவு என்பதன் பொருள் யாது? ஊருக்கு உதவுவது. சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எத்தனை? 26,350. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் யார்? சேதுப்பிள்ளை. பரிதிமாற் கலைஞரின் தனிப்பாசுரத் தொகை என்னும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி. போப். பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை யாது? 412. பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார்? பாரதிதாசன். பாரதியார் எந்த ஆண்டு இந்தியா என்ற வார இதழை தொடங்கினார்? 1907. இரண்டாம் உலகத்தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்ற போது தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் யார்? அண்ணாதுரை. பசுவையா என்ற பெயர் கொண்ட இலக்கிய படைப்பாளி யார்? சுந்தர ராமசாமி. தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் என போற்றப்படுபவர் யார்? சங்கரதா சுவாமிகள். சங்க பாடல்களை தரத்தில் மிஞ்சியவை உலக இலக்கியத்தில் இல்லை என்று கூறிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பேராசிரியர் யார்? ஆஷர். தாழிகள் புதைக்கப்பட்ட களம் 114 ஏக்கர் பரப்பளவில் பரவி காணப்படும் இடம் எது? ஆதிச்சநல்லூர். களவழி 40 எந்த அரசரை புகழ்ந்து பாடப்பட்ட நூல்? செங்கண்ணான். சென்னை மாகாணத்தின் நீதி கட்சியிலிருந்து முதல் அமைச்சராக இருந்தவர் யார்? சுப்புராயலு. ஒரு வண்டி சென்றியு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஈரோடு தமிழன் பண். புனித தலமான மதுராவை கஜினி முகமது எந்த ஆண்டு சூறையாடினார்? 1018. தஞ்சாவூர் அரசர் சரபோஜி துணைப்பட திட்டத்தின் கீழ் பெற்ற ஓய்வூதியம் எத்தனை லட்சம்? 4 லட்சம்.
பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இந்திய குடிமகன் அல்லாதவர் யார்? கான் அப்துல் கஃபர் கான். பாம்பேவில் எந்த ஆண்டு கிலாபத் குழு ஏற்படுத்தப்பட்டது? செப்டம்பர் 1919. வித்தல்ல சுவாமி கோயிலை கட்டியவர் யார்? கிருஷ்ணதேவராயர். எந்த ஆண்டில் அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவினார்? 1956. சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டங்களில் முக்கியமானது எது? சாஸ்திரி சூடாமணி. 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் குடியரசுத் தலைவர் தேசிய நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்த எந்த ஆலோசனையை ஏற்று செயல்பட வேண்டும்? யூனியன் கேபினட் ஆலோசனை. கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் மாநிலங்கள் பெண்களின் நில உடைமை தரத்தை உயர்த்துவதற்கு கொண்டு வந்த சட்ட திருத்தம் ஹிந்து தொடர்ச்சி சட்டம் 1956. எந்த அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு பாராளுமன்றத்தின் கீழ் அவையை கலைக்க அதிகாரம் அளிக்கிறது? விதி 85. உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார்? ஃபாத்திமா பீவி. தேசிய மேம்பாட்டுக் குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? தேங்க்யூ.